மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே, இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை தியானித்து தவக்காலதர் நோன்பு செயல்களுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற தவக்காலத்துக்குள்ளே நுழைகிறதற்கு முதல் நாள் இன்று. இறைவார்த்தையிலே, நற்செய்தியிலே ஆண்டவருடைய பாடுகள், மரணம் பற்றி இயேசு முன்னறிவிக்கின்ற போது சீடர்களுடைய மனநிலை 3 முறை அவர் முன்னறிவிக்கின்ற போது, முதல் முறை தலைமைச் சீடன் அதனை எதிர்த்து பேசுகிறார், அது உமக்கு சரிவராது என்று. 2ஆம் முறை சொல்லுகிற போது அவர்கள் தங்களுக்குள்ளே அடுத்து யார் பெரியவர் என்றதை பற்றி தமக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறார்கள். 3ஆம் முறை சொல்லுகிற பொழுது ஒருவருடைய தாய் வந்து தனது பிள்ளைகளுக்கு அவருடைய அரியணையிலே முதல் இருக்கைகளை கேட்டு நிற்கிறார்கள். இதுதான் சீடர்களுடைய மனநிலை. ஆண்டவருடைய பாடுகள், மரண, உயிர்ப்பினுடைய பாஸ்கா மறைப்பொருளுக்குள்ளே நுழைகிறதற்கு முதல் நாளாகிய இன்று நல்ல மனநிலைகளோடு தவக்காலத்தை துவங்க இறையருளை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். கடமைகளில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சோதனைகளை எதிர்கொள்ள தயார் செய்து கொள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மை உள்ளவனாய் இரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளைமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாய் இரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலகில் சோதித்து பார்க்கப்படுகிறார்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி புரளாதீர்கள், புரழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்திய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோரில் ஏமாற்றம் அடைந்தவர் யார்?
அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகின்றவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நம்பியிரு, அவரை உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்பியிரு, அவரை உன் சார்பில் செயலாற்றுவார். மகிழ்ச்சி கொள், உன்னுள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரை நம்பீரே, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் நிகழ்ச்சி அடைவதில்லை. பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். ஆண்டவரே நம்பீரே, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். தீமையின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பார். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். நம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார். ஆண்டவரே நம்பீரே, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரே நம்பீரே, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மாற்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 30 தொடக்கம் 37 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கற்பர்நாகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்ளுவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய சீடர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்று வாக்குவாதம் போடுவதை நாங்கள் பார்க்கலாம். இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரியவே வந்தார். இதனால்தான் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கின்றார், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கூறுகின்றார். எனவே இயேசுவினுடைய சீடத்துவத்தினுடைய முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் தாழ்ச்சியுடன் பிறருக்கு பணிபுரிதல். இதே பண்பை இன்றைய நாளிலே நாங்களும் வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது புனித வியாழன் அன்று இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி ஒரு முன்மாதிரியான வாழ்வு காட்டினார். எனவே அதே வாழ்வை தன்னுடைய சீடர்களும் பின்பற்ற வேண்டும். அதாவது தன்னுடைய சீடர்கள் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும், தாழ்ச்சியுடன் பிறருக்கு பணிபுரிய வேண்டும் என்ற அந்த வாழ்வை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு வாழ்ந்து காட்டினார். எனவே திருமுழுக்கு பெற்ற நானும் நீங்களும் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்களும் இந்த பண்பை இன்றைய நாளிலே வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய எங்களுடைய இந்த சமூகத்திலே ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 எங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றன. ஆணவம் என்பது தான் என்கின்ற செருக்கு. கன்மம் என்பது நிலையில்லாதவற்றை ஒருவர் தான் செய்கின்ற செயலுக்கு கைமாறு எதிர்பார்த்து நிற்பது. மாயை என்பது நிலையில்லாதவற்றை நிலையானவை என கருதுவது. இதிலே எங்களுடைய வாழ்விலிருந்து நாங்கள் கன்மத்தையும் மாயையும் அழித்து விடலாம். ஆனால் இந்த ஆணவத்தை எங்களிடமிருந்து அகற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த ஆணவம் ஒரு மனிதனிடம் எப்பொழுதும் இருக்கும். இதை நாங்கள் அகற்றிவிட முடியாது. அவ்வாறு நாங்கள் இந்த ஆணவத்தை எங்களுடைய வாழ்விலே இருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் என்கின்ற அந்த எனக்குள்ளே இருக்கின்ற நான் என்கின்ற அந்த அகப்பற்றையும் எனது என்கின்ற அந்த புறப்பற்றையும் நான் எப்பொழுது அகற்றுகின்றேனோ அப்பொழுதுதான் எங்களிடம் இருந்து இந்த ஆணவம் போகும். அது மட்டும் எங்களுக்குள்ளே இந்த ஆணவம் இருக்கும். நாங்கள் தாழ்ச்சி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். இதனால் தான் சொல்லுவார்கள், தாழ்ச்சி இல்லாதவர் வீழ்ச்சி அடைவர், தாழ்ச்சியுடையோர் எழுச்சி அடைவர் என்று. ஆகவே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய முக்கியமான பண்பு தாழ்ச்சியாக வாழுதல். நாங்கள் இன்று கணவனாக, மனைவியாக, மாணவனாக, மாணவியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய நாளாந்த வாழ்விலே நாங்கள் தாழ்ச்சியுடையவர்களாக வாழ வேண்டும். இயேசு எவ்வாறு தாழ்ச்சியுடையவராக வாழ்ந்தார்? நாங்கள் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். 2ஆம் அதிகாரம் இறைவசனம் 9
சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். எனவே இயேசு தன்னைத்தானே இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது தாழ்த்தி கொண்டார். எனவே அவரை பின்பற்றுகின்ற நாங்களும் எங்களுடைய நாளாந்த வாழ்விலே நாங்கள் தாழ்ச்சியுடையவர்களாக வாழ வேண்டும். எனவே இந்த பண்பை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ தேவையான அருளை தரும்படியாக தொடரும் பலியில் மன்றாடிக் கொள்வோம். ஆமீன். நல்ல ஆயனாகிய இறைவா, எமது திரு அவைக்காக வேண்டுகின்றோம். இறைவனுக்காக தம்மை அர்ப்பணித்து பணியாற்றும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். சவால்கள் நிறைந்த உலகில் உமக்கு சாட்சியமான வாழ்வு வாழ தேவையான ஞானத்தை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நாளின் நற்செய்தியினூடாக பெற்றுக்கொண்ட சிந்தனைகளை நாம் வாழ்வுக்காகவும் எம்முடைய வாழ்வில் மற்றவர்களை அன்பு செய்து இறைவனின் பிரசன்னத்தை அயலவரில் கண்டுகொள்ளவும், இதன் மூலம் உண்மையான உறவை கட்டியெழுப்ப தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமாதானத்தின் இறைவா, எமது நாட்டிற்காக மன்றாடுகின்றோம். எமது மக்கள் எதிர்நோக்கி வரும் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கவும், எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் நலன் கருதி ஆட்சி புரிய வேண்டிய வல்லமையையும் சக்தியையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் இளையோருக்காக உம்மிடம் வருகின்றோம். குடியினாலும் போதைப்பொருள் பாவனையினாலும் தம்மை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இறைவா, எமது இளையோரின் வாழ்வு சிறக்கவும், இதனால் நாம் நல்லதொரு எதிர்காலத்தை கட்டியெழுப்பவும் தேவையான ஆற்றலை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் எடுத்துரைத்த வேண்டுதல்களையும் எமது உள்ளத்தின் தனிப்பட்ட வேண்டுதல்களையும் உமது திருவிழத்துக்கு ஏற்ப நாம் பெற்று பயன்பெறச் செய்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தயவுடன் ஏற்பாய் வழி பொருளா தயவுடனே வழி பொருளா சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான
இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதரவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு வணக்கத்துக்குரிய உமது பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். எங்களை உமது அருளினால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இந்த மறை நிகழ்வுகளினால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தினால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உமது புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து மகளுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மதுரப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித ஜோசவாஸ், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்களை தீயோனிடமிருந்து காத்தருள இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு வேண்டுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப் பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்துள்ள நான் தோதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும்.
நனைக்கின்றது. ஆ, ஆ, உள்ளத்தில் பாய்கின்றது. இயேசு தேவ வருக, இந்த நெஞ்சிலென்று வாழ. இயேசு தேவ வருக, இந்த நெஞ்சிலென்று வாழ. ராகங்கள் பொது தாளங்கள் நெஞ்சில் கீதங்கள் தினம் பாடாதோ. ராகங்கள் பொது தாளங்கள் நெஞ்சில் கீதங்கள் தினம் பாடாதோ. சோகங்கள் இனி மறைந்திடவே இறை வேதங்கள் எண்ணில் ஒலிக்கும். சோகங்கள் இனி மறைந்திடவே இறை வேதங்கள் எண்ணில் ஒலிக்கும். இயேசு நாமத்தில் நன்மை நினைக்கும். இயேசு தேவ வருக, இந்த நெஞ்சிலென்று வாழ்க. இயேசு தேவ வருக, இந்த நெஞ்சிலென்று வாழ்க. மன்னவர் இயேசு எழுந்திங்கு வருகின்றார், மனமோ மகிழ்கின்றது. அவர் கண்களில் பொங்கும் கருணை வெள்ளம் பூமியை நனைக்கின்றது. ஆ, ஆ, உள்ளத்தில் பாய்கின்றது. இயேசு தேவ வருக, இந்த நெஞ்சிலென்று வாழ்க. இயேசு தேவ வருக, இந்த நெஞ்சிலென்று வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் உமது கொடைகளினால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தினால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசியோர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை சுரை கையிலேந்தும் பெயர் பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோழிய அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் மக்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்கள் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வரும் நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால்
எங்களிடமிருந்து நீக்கி அருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரொருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை நிறைய அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோர்க்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோர்க்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் மது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவை கரமதில் ஏந்திட பாக்கியம் பெற்ற நீரே. அதுவே நகர் தானில் வளர்ந்து காட்சி நகர் தானில் வந்து கோவில் கொண்டே போயினரே. இயேசுவை கரமதில் ஏந்திட பாக்கியம் பெற்ற நீரே. ஆடி வரும் அடியார்க்கு நலம் பல பொழிந்திடும் நாயகன் அந்தோணி மாமுனியே. நாயகன் அந்தோணி மாமுனியே, தேடி வந்தோம் ஐயா தேவையை கூறினோ. தேடி வந்தோம் ஐயா தேவையை கூறினோ. கோடி வந்தே துணை தாரும் ஐயா. கோடி வந்தே துணை தாரும் ஐயா. பதுவை நகர் தானில் வளர்ந்து காட்சி நகர் தானில் வந்து கோவில் கொண்டே போயினரே. இயேசுவை கரமதில் ஏந்திட பாக்கியம் பெற்ற நீரே. வறுமையுடன் பஞ்சமும் வருத்தமும் சேர்ந்தம்மை பாட்டுதல் ஐயனே தெரியவில்லையா. வறுமையுடன் பஞ்சமும் வருத்தமும் சேர்ந்தம்மை பாட்டுதல் ஐயனே தெரியவில்லையா. வந்திந்த மிடிமையில் நின்றம்மை மீட்டிட. வந்திந்த மிடிமையில் நின்றம்மை மீட்டிட தந்தையிடமிருந்து பதில் வரவில்லையா. தந்தையிடமிருந்து பதில் வரவில்லையா. பதுவை நகர் தானில் வளர்ந்து காட்சி நகர் தானில் வந்து கோவில் கொண்டே போகிறே. இயேசுவை கரமதில்
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.